பஞ்சபாண்டவாள் ஊரை விட்டு கிளம்பி போகிறா. கொஞ்சம் வியசனப்படுறார் யுதிஷ்டிரர். இப்போ ஷௌனகர் சமாதானப்படுத்துகிறார், கவலைப்படாதே, அந்த காலத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டவாள்லாம் இருக்கா, சௌக்கியமாக போயிட்டு சௌக்கியமாவா அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஷரீரமும் அந்த அளவுக்கு முக்கியம்தான். அந்த ஷரீரத்தை பார்த்து கொள்ள சூரிய பகவானுடைய கட்டாட்சம் தேவை. அஷ்டோத்தர சதநாமாவளியாய் சூரியனை பணியுங்கோள் அக்ஷய பாத்திரம் என்ற ஒரு பாத்திரம் கிடைக்கும். இது யூஎஸில் ஒரு யந்திரம் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கா, உங்கள் குழந்தைகள்லாம் அங்கே இருக்கக்கூடியவா பார்த்துருக்காளான்னு தெரியல, இருக்கும் கட்டாயம். நான் இப்போ போகிற வீட்டிலலாம் இருக்குது. இன்ஸ்டா பாட் கேள்விப்பட்டிருக்கா? அது இன்ஸ்டா பாட்டுன்னு ஒன்று யூஎஸில். அது யாரோ அது கொரியாவில் கண்டுபிடிச்சாங்கிறா. யூஎஸில் நான் போக வச்சா பார்த்தேன் எல்லார் வீட்லேயும். அதில் என்னென்னா, அதுக்கே எந்த அளவுக்கு சூடு, இப்போ நீங்கள் அதுலேயே கூட்டு பண்ணிடலாம், குழம்பு பண்ணிடலாம், சாத்தமுது பண்ணிடலாம், பாயசம் பண்ணிடலாம், சாதம் வடிச்சுடலாம், எல்லாம் ஒரே யந்திரத்தில் அத்தனையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆற்றுல வர குக்கர்லலாம் நீங்கள் அது தனியாக சாதத்தை வேக வச்சுட்டு அதை எடுத்து ஒரு வானலியில் போட்டெல்லாம் பண்ணணும் பாருங்க. இது இன்ஸ்டா பாட்டுன்னு ஒன்று இருக்குது. தெரியலன்னா தெரிஞ்சுட்டுருக்கோம். மகாபாரதத்தை விட அதுதான் முக்கியம். அதனால் அதில் எந்த அளவுக்கு சூடு வைக்கணும்னு அந்த யந்திரத்துக்கே தெரியறது. ப்ரோக்ராம்டாக இருக்குது. குழம்புனா இவ்வளவு, இதுன்னா இவ்வளவு, அதுக்கு தெரியறது. அந்த மாதிரி அந்த காலத்தில் அக்ஷய பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். சுவாமி, அக்ஷய பாத்திரத்தை போய் இன்ஸ்டா பாட்டோட ஒப்பிடுறேன்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அடியேனை பொறுத்தவரை எந்த உபன்யாசம் பண்ணாலும், ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும், அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணிட்டாதான் நமக்கு அந்த கதை புரியுமே ஒழிய, அது ஏதோ ஒரு தனி கதை, இது ஒரு தனி கதை, அந்த காலத்தில் அப்படி இருந்தாலாம் அப்படிலாம் இல்லை. அந்த காலமும் இந்த காலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. மந்தரா என்பவள் அன்னைக்கும் இருந்தா, ஷூர்பனகை என்பவள் அன்னைக்கும் இருந்தா, ராமர் கஷ்டப்படுவது அன்னைக்கும் கஷ்டப்பட்டார். பெண்ணுக்கு அபமானம்ங்கிறது திரௌபதிக்கு அன்னைக்கு நடந்தது போல் இன்னைக்கும் நடக்கிறது. எதுவுமே மாறல. இப்போ என்ன மாறிடுது அதில்? இல்லை சுவாமி, அவள் அரண்மனையில் அதுதான் மாறிடுது. பெரிய அரண்மனையில் தங்கினா நம்ம இப்போ 2 பெட்ரூமோ 3 பெட்ரூம் வீட்லேயே தங்குறோம். அவ்வளவுதான் மாறி இருக்கே ஒழிய கதா பிரசங்கமெல்லாம் சமமாக தானே வந்துருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அன்னைக்கு இருந்த விஷயம் இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்துடலாம். அது ஆன பிறகு முக்கியமான ஒரு கட்டனை, அர்ஜுனனுக்கு யுதிஷ்டிரன் உபதேசம் பண்ணுறார். யுதிஷ்டிரனுக்கு வியாச பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார். என்னன்னா, இவன் தான் திவ்யாஸ்திரங்கள் பெற வேண்டும். அதை இந்திரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணலாமான்னு பார்த்தா இந்திரன் சொல்லிட்டார், இல்லை இல்லை, சிவபெருமானை மகிழ்வித்தால் தான் நான் வருவேன்னு சொன்னார். அதனால் பசுபதியாய் சர்வஜனாய் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியான ஈஸ்வரனை வழிபட்டார் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் செய்த தவம் எங்கனே, சிவபெருமானும் அம்பாளும் கிராத்தியாய் எங்கனே வந்தார்கள்ங்கிறத பற்றி மகாகவி பாரவின்னு ஒருத்தர் இருந்தார். கிராத்தார்ஜுனியம் அப்படின்னு ஒரு காவியமே பாடியிருக்கார். அந்த காவியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்லோகங்கள் நேற்று பார்த்தோம். சிவபெருமான் பிரத்யக்ஷமாய் கிராத்த ரூபேண அர்ஜுனனோடு போரிட்டார். போரிட்டு பார்த்ததில் விஜயனுக்கு உண்டான பலமும் தெரிஞ்சுது, விஜயனான அர்ஜுனனுக்கும் போரிடுபவர் சாதாரணப்பட்டவர் இல்லைன்னு தெரிஞ்சுது. கடைசியில் நல்ல ஞானக்கண்ணை கொடுத்து என்னை பார்னு சொன்ன பிறகு சாக்ஷாத் சிவன் என்று தெரிய அவர் கால் பணிய அவர் தானும் பாசுபதாஸ்திரம் கொடுத்தார். அந்த பாசுபதாஸ்திரம் கொடுத்த ஸ்லோகம், ததஸ்த்வாத்யாபயாமாஸ சரஹஸ்ய நிவர்த்தனம் உபதஸ்தே ச தத்பார்த்தம் யதாத்ரயக்ஷம் உமாபதிம். உமாபதியா இருக்கக்கூடிய பரமசிவனார் அவனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில் இல்லையா? அவன் தவம் செய்தான். அவன் ஒன்றும் அந்தடன் கிடையாது, க்ஷத்ரியன். க்ஷத்ரியாளுக்கெல்லாம் கான்சென்ட்ரேஷனே இருக்காது, சண்டை போட்டுட்டே இருப்பான். அவனை போய் உட்காத்தி வச்சு தவம் பண்ணி சிவபெருமானை மகிழ்வித்து அஸ்திரம் பெறுவதுன்னா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்க வேண்டாமா? அதுதான் முன்னாடியே விடிச்சுட்டோம். அவன் வாங்கின அஸ்திரத்துக்கு என்னெல்லாம் பட்டாசு வெடிக்கணுமோ அதெல்லாம் முன்னாடியே வெடிச்சாச்சு. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு பாசுபதாஸ்திரம் வாங்க போகிறான்னுட்டோ முன்னாடியே வெடிச்சுட்டா. அது ஏதோ சொல்லுவாளே, ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, பட்டாசு சத்தம் வரும் முன்னே அர்ஜுனன் பெறுவான் அஸ்திரம் பின்னே ஆயிடுது. இப்போ அஸ்திரம் பெற்று விட்டாகிவிட்டது. அர்ஜுனனுக்கு பல பல அஸ்திரங்கள் இப்போ சிவபெருமான் பிரத்யட்சமாக கொடுத்துட்டார். வருணன், இந்திரன், அவளுடைய அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறான். இப்போ இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு உத்தியோகங்கள் இருக்குது. இங்கே நிறைய பெரியவார்கள் உங்களுக்கு தெரியாததில்லை,
ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் எந்த பக்கம் பார்த்தாலும் சுற்றி இருக்கும். எங்கள் பாட்டி சொல்லுவோம், ஒருத்தருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்தால் கண்ணை மூடிண்டு அவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துடலாம். ஏன்னா அந்த காலத்தில் கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது மோட்சம் மாதிரி, மோட்சத்துக்கு சமம். அதாவது பட்டத்ரிகள் முதல் ஸ்லோகத்தில் சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சஹசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனः ஊரு புருஷார்த்தாத்மகம்னு எடுத்தார். புருஷார்த்தம்னு சொன்னாலே 4 விதம்: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். அறம், பொருள், இன்பம், வீடுன்னு தமிழில் சொல்கிறோம். மலையாளத்துலேயும் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இப்போ இதில் என்னென்னா 4வது தான் வீடுன்னு பேர். இப்போ நம்ம கம்பராமாயணமோ எங்கே போனாலும் அவள் சொல்லுவாள், வீடு பெற்றார். ஓஹோ, இப்போ தான் ஜட்டாயுக்கு வீடு கிடச்சிருக்கு போல இருக்குன்னு நினைப்போம். இல்லை, ஜட்டாயுக்கு மோட்சம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். தமிழில் வீடு வீடுன்னு சொன்னால் மோட்சம். பல பேர் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்பா, ஏன்னா அங்கே மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். நான் பல பேரோட வீட்டுக்கு போனாலே மோட்சம் கிடச்சிரும். அதனால் இங்கே வீடு வீடுன்னு சொன்னால் மோட்சம். புருஷார்த்தங்கள்லேயே ரொம்ப ஒசத்தி பரம புருஷார்த்தம்னு பேர். அதனால் இந்த பரம புருஷார்த்தமாக இருப்பது மோட்சம். அப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் சாக்ஷாத்து பகவான். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, பகவான் இந்த காலகட்டத்தில் உத்தியோகங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்காரு. இப்போ எல்லாரும் பார்த்தேன்னா புதுசான உத்தியோகங்கள். இப்போல்லாம் அவாவா இன்னொரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறதே இல்லை, அவளே ஒரு நிறுவனம் தொடங்கிடுறான் இல்லையா? அப்போ அது தொடங்கிறதுனால ஸ்டார்ட் அப்புன்னு தானே பேர் அதுக்கு. அதனால் அவளே தொடங்கிடுறான். இப்போ அவளே தொடங்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ்னு உண்டு. அதில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வேலை பார்க்கணும்னா சில கிரேடெல்லாம் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு CFA, FRM, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இந்த மாதிரிலாம் சார்ட்டர்ஸ் உண்டு. அந்த காலத்தில் ஒரு பெரிய தனுர்வித்தையில் சிறந்தவனாக இருக்கணும்னா அஸ்திரங்கள் நிறைய வாங்கணும். இப்போ எப்படி சர்டிஃபிகேஷனோ அந்த காலத்தில் அஸ்திரங்கள். அர்ஜுனனுக்கு தான் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா அத்தனை பேரும் அஸ்திரங்கள் கொடுத்துருக்கான். அஸ்திரங்கள் கொடுத்த பிறகு அவன் அமராவதி நகரம் சென்றான், தந்தையாரான இந்திரனை பணிந்தான், சித்திரசேனன் கிட்ட நாட்டியமும் பாட்டும் கற்றுக்கொண்டான், ஊர்வசியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஊர்வசி தன்னை மனம் செய்து கொண்டதாக அவள் நினைத்தாள். அவளை பணிந்து அம்மான்னு சொல்ல அவளால் தாங்க முடியாமல் சாபமிட்டாள். அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்றான், யதா குந்த்ரீச்ச மத்ரீச்ச ஷசீச்சைவ மமானகே ததா ச வம்சஜனனி த்வம் ஹி மேத்ய கரீயசி த்வம் ஹி மாத்ருவத் பூஜ்ய ரக்ஷோஹம் புத்ரவத் த்வயா. நான் உனக்கு பிள்ளை மாதிரிம்மா, நீ எனக்கு அம்மா மாதிரி. வம்சஜனனி, எங்கள் வம்சத்துக்கே உத்தாரணம் பண்ணவள் நீ. புரூரவச கல்யாணம் பண்ணிட்டு ஆயுசுன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கலையா? எனக்கு எப்படி குந்தியோ, எனக்கு எப்படி மாதிரியோ, எனக்கு எப்படி சச்சி தேவியோ, அதாவது இந்திர பத்னி இந்திராணியோ, அதுபோல் நீன்னு சொன்னவொன்னு அவன் சாபம் கொடுத்தா. நீ பிருகன்னளையாய், ஏன் ஒரு அலிரூபேண வாழக்கடவாய் 1 வருஷ காலம்னு அது ஆயிடுத்து. இப்போ அர்ஜுனன் 5 வருஷம் கழித்தான் மேல் உலகத்தில். அந்த சமயத்தில் பூமியில் என்ன பண்ணான்னு சொல்கிறான்னா, பஞ்சபாண்டவர்கள், இது வியாசர் எடுக்கக்கூடிய வரி, பஞ்சபாண்டவர்கள் வனத்தில் இருக்கும்போது மானை அடித்து அந்த மாம்சத்தை புஜித்தார்கள்னு இருக்கு, அப்படின்னு இருக்கு. இதை நான் சொன்னேனே, நிறைய உபன்யாசகர்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டான். அனந்தராம தீட்சித் திருவாளோட உபன்யாசத்துலலாம் இந்த வார்த்தை வராது. நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் கேட்டுருக்கள். இதையே நான் உங்கள் குழாயில் போடும்போது, உங்கள் குழாய் என்ன, யூடியூப்பில் போடும்போது எல்லா தேசங்கள்லேருந்தும் இளைஞர்களும் பார்க்குறான். அவள் கையில் நிறைய பேர் என்னங்கிறள் நல்ல ரிசர்ச், கையில் மகாபாரத புஸ்தகத்தை வச்சுக்கிறா. பார்த்தேளா, இவர் அவள் மான சாட்டதை சொல்லாமல் தப்பிச்சு விட்டார் அப்படின்பா. எனக்கு எதுக்கு இந்த வம்பு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அவள் மான சாட்டாலோ சாப்பிடலைனாலும் எனக்கு ஒன்றும் அன்பு ஜாஸ்தியோ கம்மியோ ஆகிடாது. அவர்களுக்கு க்ஷத்ரியாளுக்கு மாம்சம் புஜிக்கலாம். இப்போ கருடனை பற்றி உபாக்கியானம் சொல்லுவா மகாபாரதத்தில். கருடன் என்ன சாப்பிடுவார்? பாம்பு தான் சாப்பிடுவார். நான் புளியோரையா கொடுக்க முடியும்? கருடனுக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு என்ன தர்மமோ அதை அவர் சாப்பிட்றார். அதெல்லாம் நம்ம மறைக்கணுங்கிறதே இல்லையே. அதனால் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிடலாம். இது நியூசிலாண்ட்லாம் போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மான் மாம்சம் ரொம்ப முக்கியம். வெனிசன்னு பேர் அதுக்கு.
அந்த வெனிசன் மேலே இருக்கக்கூடிய தோல் எடுத்துட்டு அதை தான் நம்ம கீழே ஆசனத்தில் இடுவோம். அதுக்கு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார், கீழே மானினுடைய மேல் தோலை இட வேண்டும். ஏன்னா மான் மேல் தோலை இட்டால் பூச்சி நம்மக்கிட்ட வராதான். இப்போ நம்ம ஏதோ தபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம், ஈ வருது, கொசு வருது, அட்டை அடிக்கிறோம், இத்த அடிக்கிறோம், முடியல. மானுடைய தோலை போட்டுண்டு தியானம் பண்ணால் அந்த மாதிரி பூச்சிக்கள்லாம் வராதுன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் போட்டு பாருங்கள், எங்கிட்ட இல்லை மான் தோலெல்லாம், நீங்கள் இருந்தால் போட்டு பாருங்கள். அதனால் இதாச்சு. பாண்டவர்கள் புஜித்தார்கள்னு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் யுதிஷ்டிரன் பூமியில் இன்னும் இருக்கான். இன்னும் இப்போ அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் தான் அமராவதியில் உட்காந்துட்டு இருக்கானே. இப்போ யுதிஷ்டிரன் இருக்கார். யுதிஷ்டிரன் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா தினம் பாவம் இந்த திரௌபதி போய் ஜலம் எடுத்துன்னு வரா, முதுகு வலிக்கிறது, அவளுக்கு L4 L3 சரியில்லாமல் போயிடுத்துங்கிறார் டாக்டர். இதெல்லாம் தூக்கி தூக்கி என்னவோ பத்னி இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லாம் தன்னால தானே வந்தது. ஏதோ சூதாடுறேன், அத்த ஆடுறேன், இத்த ஆடுறேன்னு சொல்லிவிட்டு எத்தையோ பண்ணி கொண்டு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு மட்டும் யுதிஷ்டன் அடிக்கடி பெரியவாள்னு சொல்லுவா. அன்னைக்கு மட்டும் யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் ஆழட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். இப்போ வருஷமே உபன்யாசம் முடிஞ்சுட்ருக்கோம், அவ்வளோதான். சபா பர்வாவோடு ஆயிடுத்து. மகாபாரதம் மேலே நகர்ந்திருக்கார். அவர் ஆடுறேன்னு போய் நமக்கு 18 பர்வாக்களும் கிடைச்சி கொடுத்தோ. என்ன ஒரு பலன், பகவத்கீதையும் கிடைச்சிது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைச்சிது, அவ்வளோதான். என்னென்னா யுதிஷ்டிரன் பிருஹதஸ்வன் கிட்ட வருத்தப்படுறார். ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே, என்ன மாதிரி கஷ்டப்படுறவா யாரும் கிடையாது. அப்போ தான் அவர் நளச்சரித்திரம் சொல்கிறார். நளனை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். ஏன் இந்த நளச்சரித்திரம் விஸ்தாரம்னா, ராமாயணம் நீங்கள்லாம் பல முறை கேட்டிருப்பேள், உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. சுந்தர்குமார் அண்ணா உங்கள் ஊரில் சொல்லியிருப்பார், அனந்தராம தீட்சிதர் வாழே சொல்லியிருப்பார், நோச்சூர் அண்ணா சொல்லியிருப்பார், மகான்கள்லாம் சொல்லியிருப்பார். நான் இதை சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் ராமாயணத்தில் ஒரு கட்டணை, சுந்தர காண்டத்தில் சீதை வருத்தப்படுறா. அவளுக்கு ஒரே வருத்தம், அவளை கிட்னாப் பண்ணின்னு வந்துடுறானே ராவணன். ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா, தீனோவா ராஜ்யஹீனோவா, ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே. அந்த காலத்தில் மகா பத்னிகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. வசிஷ்டருக்கு அருந்ததி, அகஸ்தியருக்கு லோபாமுத்ரை, அடுத்தது ச்சவனருக்கு வெரி குட் சுகன்யா, இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது நளனுக்கு எப்படி தமயந்தியோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா. அப்படின்னா இந்த மகாபாரதம் நடப்பது துவாபர யுகம், ராமன் இருந்தது திரேதை, ராமனுக்கும் முன்னாடி இருந்திருக்கணும் நள தமயந்தி. அப்பதான் சீதை சொல்லியிருப்போம் அவளை. அப்படின்னா அவளுக்கும் பூர்வ சரித்திரம் இந்த முக்கிய சரித்திரம். இந்த நளனை பற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை வியாசர் எப்படி மகாபாரதத்தில் சொல்கிறாரோ அதை விட விஸ்தாரமாக ஒரு மகாகவி ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஹர்ஷன்னு பேர். ஹர்ஷன் கேள்விப்பட்டிருக்கா? ஸ்ரீஹர்ஷன்னு பேர். நைஷதம்னு ஒரு காவியம் பாடியிருக்கார். ரொம்ப கஷ்டமான காவியம். காளிதாசனுடைய காவியங்கள்லாம் ரொம்ப ஈஸி. பாரவி இது ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த காலத்து பிராச்சீனத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்தகௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி திரையோ குணாகான்னு சொல்லுவா. மாகன் சிசுபாலவதம் பாடியிருக்கான். அதை போன வருஷம் சபா பர்வால பார்த்தோம். பாரவி கிராத்தார்ஜுனியம் பாடியிருக்கார், அதை இந்த வருஷம் பார்த்தோம். இதை தவிர்த்து இவாளெல்லாம் விழுங்கி சுவாகா பண்ணக்கூடிய ஒரு கவி இருந்தார், ஹர்ஷன்னு பேர். காஷ்மீரை சேர்ந்தவர் அவர். பெரிய ஞாபக சக்தி அவருக்கு உண்டு. ஹர்ஷனை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், அது இங்கே இல்லை சொல்கிறேன். ஹர்ஷனுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் காஷ்மீரத்தில் இருந்தவர். காஷ்மீரில் இருந்த ஒரு பண்டித்தவர். தத்தாத்திரேய கோத்திரம் இல்லை, வேற ஏதோ கோத்திரம். அவர் காஷ்மீர்லேருந்து வாரணாசிக்கு வந்திருக்கார் வேலையை தேடி. அந்த காலத்து காஷ்மீரில் வேலை கிடைக்கல போல இருக்கு. நன்னா தான் இருந்தது ஊரு, ஆனால் வேலை கிடைக்கல. வாரணாசிக்கு வந்துட்டார், காஷிக்கு வந்துட்டார். அந்த ஊரில் இருக்க புலவர்கள்லாம் பார்த்தா, ஐயோ இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு, இவரை எப்படியாவது வேலை கிடைக்க விடாமல் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்துட்டு அவர் கங்கா தீரத்தில் போய் உட்காந்துட்டார், நமக்கு வேலை கிடைக்காதுன்னு. அன்னைக்குன்னு பார்த்து என்ன எடுத்து 2 மாமி, பங்கஜம் கோமளம், அவள் ஏதோ கங்காவில் கொஞ்சம் ஏதோ பியூரிஃபிகேஷன்லாம் கட்கரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கொழாஜலம் பிடிக்கலான்னு வந்திருக்கா. 2 பேருக்கும் சண்டை, யார் பிளாஸ்டிக் பக்கெட்டை முதல்ல வைக்கிறதுன்னு, பங்கஜத்துக்கும் கோமளத்துக்கும். அவள் ஏதோ லோக்கல் லாங்குவேஜில் பேசியிருக்கா. அந்த காலத்தில் ஹிந்தி மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். இவர் காஷ்மீரில் சம்ஸ்கிருதம் மட்டுமே பேசுவார். இவருக்கு சம்ஸ்கிருதத்தை தவிர 2வது மொழி தெரியாது. இவா என்ன மொழி பேசுகிறான்னு தெரியாது, என்ன பேசுகிறான்னு தெரியாது, எடுத்தா எந்த மொழினும் தெரியாது, என்ன கண்டென்ட்னு தெரியாது. இவர் 2 பேரும் கச்சா முச்சான்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்கார். ஆயிடுத்து இவ போட்ட சண்டையில் என்ன எடுத்து ஊரே கூடுபிடுத்து.
இப்போ ராஜா இந்த இடத்துல வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலை வந்துடுத்து. ராஜா வந்தார், நடந்தது என்னன்னு கேட்டார். ஊர் மக்கள்லாம் பார்த்தா, இல்லை சார் நாங்கள் 1:30க்கு தான் வந்தோம், இவள் வந்து 11:30லேயும் சண்டை விட்டுருக்கா, என்ன நடந்ததுன்னே தெரியாது, யார் ஆரம்பித்து வச்சா என்ன பண்ணானே தெரியாதுன்னார். அப்போ அங்கே உட்காந்துன்றது ஆசாமி ஹர்ஷன், அவர் ஒன்றும் அசங்காமல் இருக்கார். ராஜா கேட்டார், நீங்கள் உட்காந்துன்றதியா? ஆமாம். சம்ஸ்கிருதத்தில் கேட்குறார் ராஜா. ஆமாம். எப்போ தேடி உட்காந்துன்றேன்? கார்த்தாலேருந்து உட்காந்துருந்தேன். இவா 2 பேருக்கு என்ன நடந்தது சொல்லு. அப்போ ஹர்ஷன் சொல்கிறான் சம்ஸ்கிருதத்தில், இவா என்ன பேசிண்டா, எதனால் சண்டை வந்தது ஒன்றும் தெரியாது, ஆனால் நான் கார்த்தாலேருந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். என்ன நடந்ததுங்கிறத அப்படியே அவ சொன்னதை ஒப்பிக்கிறேன்னார். கடப்புட்ட 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 முழுக்க ஒப்பிச்சுட்டார். ராஜா தீர்ப்பு சொல்றதை அப்புறம் தள்ளி வச்சுட்டார். நீ வேலைக்கு அப்பாயிண்டட்னு விட்டார். அப்பேற்பட்ட பரமஞானி ஹர்ஷன். அவன் நைஷதம்னு ஒரு காவியம் பாடியிருக்கான். அதை தவிர ஒரு பெரிய வாத கிரந்தம் பண்ணியிருக்கான். கண்டன கண்ட காட்யம் அப்படின்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. அதெல்லாம் பண்ணியிருக்கான் ஹர்ஷன். அந்த ஹர்ஷனுடைய நைஷதத்திலேருந்து சில ஸ்லோகங்களையும் எடுத்து இன்னைக்கு நலச்சரித்திரம் சொல்ல போகிறேன். 1. 2வது நள வெம்பா அப்படின்னு தமிழில் ஒரு வெண்பா இருக்குது நளனை பற்றி, அதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு மகாபாரதத்தை அனுபவிக்கிறோம், சேர்த்து இந்த மகாகவிகளை பற்றி அனுபவிக்கலாமே. நளன் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா ஆகாயத்தில் கிட்டக்கூடிய அமிர்தத்தை கூட வெக்கப்பட வச்சுருவோம். ஏன்னா அவ்வளவு குன்றாத இளமையோடு கூடியவர். எந்தூசியாசம்னு ஒன்று இருக்கணும் பாருங்க. இப்போ ஆற்றுல இப்போ உபன்யாசத்துக்கு வரும், உபன்யாசத்தில் ஆரம்பிக்கிறதுலே முடிவு வரைக்கும் ஒரு எந்தூசியாசம் இருந்துட்டுனா சொல்கிறவாளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்படி மாற்றி வச்சுக்கோங்களேன். சொல்கிறவர் எந்த விதத்தில் அழகாக சொல்லணும்னா வரவாயெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த எந்தூசியாசமோடு இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அமிர்தம் குடித்தா மாதிரி இருந்தால் தானே அந்த எந்தூசியாசம் இருக்கும். அந்த அமிர்தம் கூட வெக்கப்பட்டுடுமா நளனுக்கு இருக்கக்கூடிய எந்தூசியாசமை பார்த்துட்டோம். ஏன்னா நளன் எப்போவுமே ஸ்பிரிட்டடாக இருப்பார். இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணணும், மக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டும், உங்களால் முடியும் சொல்லணும். அந்த எண்ணம் இருந்துதான் நளனுக்கு. அதை சொல்கிற நைஷதத்தில் ரசை கதாயஸ்ய சுதாவதீரிணி நலஸ்ஸ பூஜா நிரபுங்க குணாத்புதः சுவர்ண தண்டைக சிதாத பத்ரித ஜ்வலத் பிரதாபாவளி கீர்த்தி மண்டலஹ. சுவர்ண தண்டா கையில் ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் செங்கோல்னு வச்சுருப்பா. செங்கோலுங்கிறது ஸ்கெப்டர் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். கையில் ஒன்று கோல்டில் ஒன்று வச்சுருப்பா. அதை வச்சுட்டு தான் அவள் தீர்ப்பே சொல்லணும். ஏன்னா அது அவளுக்கு பிரமாண தண்டம். அந்த மாதிரி கையில் எப்போவுமே ஸ்வர்ண தண்டத்தை வச்சுருப்பார், நல்ல தீர்ப்பாக கொடுப்பார். தீர்ப்புங்கிறது அந்த காலத்தை நல்லபடியாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும். மேலே சொல்கிறார், நளனுக்கு நல்ல ஒரு தேஜஸ் இருந்ததாம். தேஜஸ்னா என்னென்ன, பிரம்மவர்ச்சஸ் தேஜஸ், இதுக்கெல்லாம் என்னென்னா நம்ம தியானம் பண்ண அந்த தியானத்தின் பிரதிபலிப்பாய் நம்ம உடம்பே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். என்ன பார்க்காதீங்க, அந்த காலத்தில் மகான்கள்லாம் அப்படி இருந்தா. அவள் பண்ணக்கூடிய ஜபங்களோ தபங்களோ எப்படின்னா சொல்லுவா, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. காஞ்சி பரமாச்சாரியாளுடைய கண்களை பார்க்கறதுக்கு கூட கூசும்னு அந்த காலத்தில் சொல்லுவா. ஏன்னா அவ்வளோ தபோபலம் இருந்தது. நம்மளெல்லாம் சட்டுன்னு பார்த்துடலாம் பாருங்க. அந்த காலத்தில் லுக் இன் டு மை ஐ அப்படின்பா. நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். நமக்கும் தபோபலம் இல்லை, பார்க்குறவருக்கும் தபோபலம் இல்லை. அதனால் தேஜஸ் தேஜஸ் தேஜஸ்னால் என்னென்னா அந்த காலத்தில் 3 வேளையும் 1008 காயத்ரி பண்ணுவா. இப்போ நாங்கள் விதேசங்களுக்கெலாம் நான் போயிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. எங்கே நம்ம உட்காந்து அர்க்கியத்தை கொடுக்க உட்காந்த இடத்துலேயே ஒரு 4-5 காயத்ரி ஏதோ சொல்ல வேண்டியது, ஒரு பிரம்ம வர்ச்சஸாக நமக்கு இருக்க மாட்டேங்கிறது.